கல்கிங்களா? நல்லா இருக்கு. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்கு. புரியுதுங்களா? புரியுது. நம்மளால புராண கதையை இதையும் லிங்க் பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் பார்க்கறதுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கு. பிடிச்ச சீன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? அஸ்வத்தாமா வர சீன் நல்லா இருக்கு. நம்ம கமல் சாரோட சீனும் நல்லா இருக்கு. பிரபாஸ் தான் நல்லா இருக்கு. இவங்க வர மேஜர் ரோல் எல்லாமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தமிழ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிங்க லாஸ்ட் அது சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவர் அந்த லுக்கில் தான் பார்க்க விரும்புகிறோம். நல்லா இருக்கு. நல்லா தாங்க இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. படம் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? பிரபாஸ் கேரக்டர் நல்லா இருக்குங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கல்கி மூவி சூப்பராக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? கல்கியில் கமல் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. பிரபாஸ் ஆக்டிங் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சீன் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் அண்ட் இன்டர்வல் வந்து சூப்பராக இருக்குது. இன்டர்வல் பிளாக் அவரை பற்றி சொல்லுங்க. கேமியோ கமல் பங்கமாக பண்ணிட்டாரு. கமல் அவர் சீக்வன்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் எப்படி வெயிட் பண்ணுறீங்க? அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. என்ன நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு? பிரபாஸ் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. கமல் அவரு சரியில்லைண்ணா. சரியில்லையா? பிடிக்கலையா? நல்லா இருக்குது சார். சூப்பராக இருக்குது. பிடிச்சிருக்கு. இல்லை அவர் நடிக்கிறது அவர் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது சார். கமல்லாம் அவரு எப்படி? அதெல்லாம் சூப்பராக பிடிக்கும் சார். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸில் தான் அவர் கமல்னே எங்களுக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு? எல்லாமே இடைவேளைக்கு அப்புறம் தான் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இடையில கூட எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. அமிதாப் பச்சன் அவரும் சூப்பராக நடிப்பு. நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி சரி. நல்லா இருந்துச்சு. ஆயுதம் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? புரியாமல் இருக்கிறது பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்குது. யாரோட நடிப்பு? பிரபாஸ், அமிதாப் பச்சன். ஓகே, குட். நீங்கள் சொல்லுங்க. எந்த படத்துக்கு கேட்குறீங்க? சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்துல நடக்குதுன்னு தெரியல. பட் படம் சூப்பராக இருக்குது. பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கமல் அவரு அவரு கமல் எப்படி? நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்தது. இருக்குங்க. இல்லை பரவாயில்ல. பரவாயில்லைங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. கமல் த்ரில்லிங்காக இருந்துச்சு. கமல் அவர் வருவாருங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லைங்க, திடீர்னு அந்த இந்தியன் 2 போட்டோன்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போது ஒரு த்ரில்லிங்காக அடுத்த படம் பார்க்கணுங்கிற ஒரு அதுவும் இதே மாதிரியே இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவர் இப்போ அமிதாப் பச்சன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் அவருடைய அந்த இதில் கூட அந்த ஏஜில் கூட ஒரு நல்லா ஒரு ஆக்டிவாக செஞ்சுருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிரபாஸுடைய நடிப்பு ரொம்ப அவர் வந்தாலே ஒரு பாசிட்டிவ் இதுதான் வருவார். கேரக்டரில் தான் வருவார்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரியே கடைசியில் வந்துருச்சு. அவர் தான் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப காமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த பாட்டுக்கு எப்படி எந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும்? ஏன்னா கமல்லாம் வரையா போகிறாரு. இதே தொடர்ச்சி கடவுள் வருவாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது சொல்லாமல் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. நம்மளை பாதியில் நிறுத்துகிற மாதிரி தான் இருக்குது சினிமா. ஸோ இதனுடைய பார்ட் 2 வரும்னு ஒரு நம்பிக்கை. கடவுள் வருவாருங்களா? நிச்சயமாக வருவார். ஒரு டைம் பார்க்கலாண்ணா. விஷுவல்ஸாக நல்லா காட்டியிருந்தாங்க. கதை கொஞ்சம் குழப்பி தான் இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நிறைய டீட்டெயில் ஒரே பாத்திரத்தில் வச்சதுனால அப்படி இருக்குங்க. இது அப்படி கூட இருக்கலாம். நல்லா குழப்புது நிறையா. திடீர்னு ஏதோ கொண்டு வராங்க, திடீர்னு காட்டுறாங்க. அதனால் மற்றபடி வந்து ஃபஸ்ட்டு சீனில் இன்ட்ரோ கொடுக்குறாருல, அப்போவே ஒரு ஏஐ உருவம் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் அப்படி காமிச்சிட்டு திடீர்னு மனித மூலியமாக காட்டுறாங்க. ஆனால் ஒரு தடவை பார்க்கலாம். கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மகாபாரத்தில் சீன்ஸ்லாம் அதெல்லாம் நல்லா இருந்து காமிச்சிருந்தாங்க. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? அஸ்வதாமா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. அமிதாப் பச்சன் கமல் அமிதாப் பச்சன் தான் பண்ணியிருக்காரு அஸ்வதாமா கேரக்டர். கமல் கமல் சும்மா ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தான் என்ன பண்ணுங்க? நல்லா வந்தால் பார்க்க தான் செய்வோம். கடவுள் வருவாரா? அது அடுத்த பாட்டில் எடுக்கிறவங்க தான் தெரியும். நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? இவர் பிரபாஸ் அவர் ஆக்டிங் பிடிச்சி. அமிதாப் பச்சன் கமல் அமிதாப் பச்சன் சூப்பர். அஸ்வத்தாமன் கேரக்டர் நல்லா இருக்கு. கமல் கேமியா ரோல் தான் வராது. அது கடைசியாக தான் கமல்னே தெரிஞ்சிச்சு. வாய்ஸு கணிச்சிட்டோம் கமல்னு. கடைசியாக தான் காமிச்சாங்க. ஒரு ஷூட்டு இது போட்டதுக்கு ஆமாம் கண்டிப்பாக நல்லா இருக்கு. அந்த கிளைமேக்ஸு தான் சஸ்பென்ஸாக வச்சாங்க. அடுத்த பாட்டு வரும் போல.
சரி ஓகே. பார்த்தீங்களா எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு படம் எப்படி இருக்கு? எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சி படம். பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருக்கு? எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன்? கடைசி சீன் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எனக்கும் கடைசி சீன் தான். கதை புரியுதுங்களா? புரியுது. செம்மையாக இருந்துச்சு. சமயஞ்சா யார் நடிப்பை பிடிச்சிருக்கு? அதில் காஞ்சி நேயர் தான் ரொம்ப செம்மையாக நடித்தாங்க. யாரு? காஞ்சி நேயர். அஸ்வத்தாம யாருக்கு தான் சொல்கிறேன். அப்படியா? பிடிச்சிருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? படம் எப்படி இருக்கு? சூப்பர் சார். யாரும் நடிப்பு பிடிச்சிருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. யாரும் நடிப்பு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. யாரும் நடிப்பு பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவரும் ஆசமாக லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ. செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி லீட் கொடுத்துருக்காங்க? அந்த மாதிரி புரியுதா? புரியுது ப்ரோ. மகாபாரதம் தெரிஞ்சிருந்தால் கம்பல்சரி புரியும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒன்றும் யாரோட பிரச்சனை இல்லை. நடிப்பு பிடிச்சிருக்கு? நடிப்பு பிரபாஸ் பிடிச்சிருக்கு ப்ரோ. ஆல்ரெடி அந்த கர்ணன் இதெல்லாம் பார்த்ததுனால ஓரளவுக்கு படம் நல்லா தான் இருக்குது. கதை புரியுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஃபியூச்சரை பற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே, ஒரே ஒன்றும் ஸ்டோரியில பிரச்சனை நிறைய சொல்ல ட்ரை பண்ணிட்டாங்களோ? மேபி இருக்கலாம். எனக்கு சிலருக்கு புரியலங்கிறது. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது ப்ரோ. நமக்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி 800 வருஷத்துக்கு பின்னாடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனெக்ட் ஆகிக்க சிரமமாக இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கமல் அமிதாப் பச்சன் நான் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. மேபி கமலுக்கு இனிமேல் தான் ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். அமிதாப் பச்சன் நல்லா நடிச்சிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் பர்சனலாக. கடவுள் ஒருவரா? அது தெரியல, பார்ப்போம் செகண்ட் ஹாஃபில். ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன். இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க கமலை வச்சு. கமல். அது எப்படி எதிர்பார்க்கு? பார்க்கலாம். கடவுள் வருவாரா? கடவுள் வருவார்.